Hi all, welcome back. So, நான் லாவண்யா from ITH Academy. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தது மேட்டர் இன் ஆர் சரௌண்டிங். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மேட்டர் பத்தி என்னென்னலாம் பார்த்தோம், லைக் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் அண்ட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே சன், மூன், அண்ட் நம்ம நடக்கக்கூடிய பாத்துல இருக்கக்கூடிய அந்த ரோட் போட்டிருக்காங்கன்னா அது, அண்ட் தென் நம்ம இருக்கிற வீடு, நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே வந்து மேட்டர் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அண்ட் மேட்டர் இஸ் நாட் கண்டினியூஸ், இட் இஸ் பார்ட்டிகுலேட் அப்படிங்கிற கான்செப்டும் பார்த்தோம். தென் மேட்டருக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எதால ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் வந்து ஒன்னா இருக்கு. அண்ட் தென் நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு, சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட். ஸோ அந்த சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் தென் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஊதுவத்தி எடுத்துட்டு, ஸோ அந்த பேக்கெட்ல இருந்து நம்ம பிரிக்கும் போது அதோட ஸ்மெல் எங்க வரைக்கும் வருது, அந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கும். அண்ட் தென் அதை நான் இக்னிடேட் பண்ணிட்டு, அதாவது பத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு பக்கத்து ரூமுக்கு போனா கூட எனக்கு அந்த ஸ்மெல் வந்து வரும். அந்த அந்த அப்சர்வ் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் தென் take some water in a bowl, add some ink. One drop of ink நம்ம அதுல ஆட் பண்ணும்போது we should not stir it, but அந்த ஒரு drop of ink வந்து அந்த தண்ணியில கலக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறது அப்சர்வ் பண்ண சொல்லியிருந்தோம். And then the last one is again take a water in the bowl, அதுல one drop of honey வந்து ஆட் பண்ணணும். So again without stirring, observe how much time it is taking to completely diffuse in the water. So hope we all tried that. Let's continue with our class. So நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல சொன்னோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஷியஸ். இதுல நம்ம மோஸ்ட்லி என்ன பார்த்தோம், சாலிட் அப்படிங்கிறது வந்து லைக் பென், பென்சில். ஸோ இதெல்லாம் this has definite shape and it has fixed volume also பார்த்தோமா. அண்ட் தென் இதுல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ரிஜிடா இருக்கும். அண்ட் the solid is it's a rigid. So இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட கிட்ட அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், சாலிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் well in order. சோ நமக்கு வந்து ஒரு ஆர்டரா வந்து சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன், சாலிடை வந்து நம்ம ஈஸியா பிரேக் பண்ண முடியாது, கரெக்டா? இப்போ ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டோம், ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கை விட்டா கூட அதுக்குள்ள வந்து அப்படியே செப்பரேட் ஆயிட்டு போகும் இல்லையா? பட் சாலிடை நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து உடைக்க முடியாது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் எல்லா மேட்டர்லயும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் வந்து பைண்ட் ஆயிருப்பாங்க. அப்போ சாலிட்ல இருக்கிற இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹையா இருக்கும், கரெக்டா? சோ ஃபோர்ஸ், இங்க கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டும் எடுத்து. ஓகே, சோ சாலிட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி எப்போ நமக்கு இருக்கும் அப்படின்னா, when something கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல் வந்து மோஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சோ இந்த இடத்துல சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே கேப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இது மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகுறப்பதான் அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கைனடிக் எனர்ஜி இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டிப்பா லோவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் லிக்விட்ல நமக்கு பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் தூரமா இருக்கும், கரெக்டா? அண்ட் நமக்கு ஸ்பேஸ் பிட்வீன் த லிக்விட், த பார்ட்டிகல்ஸ் இந்த லிக்விட் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல இது வந்து பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் இருக்கு, பட் ஒரு ஆர்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் தென் ஃபோர்ஸ் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி லோவா இருக்கும், கரெக்ட்? இது வந்து ஃப்ரீயா கொஞ்சம் மூவ் ஆயிட்டு தானே இருக்கும். அதனால இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து லோவா இருக்கும். கைனடிக் எனர்ஜி அகைன் நம்ம சொன்ன மாதிரி லிக்விட்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்ல நல்லா மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப இங்க கைனடிக் எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி ஹையா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வரலாம். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஃப்ரீலி மூவிங்கா இருப்பாங்க, கரெக்டா? ஸோ இங்க நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈஸிலி மூவ் ஆயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வெரி லோ கம்பேர்ட் டு சாலிட் அண்ட் லிக்விட்.
அண்ட் கைனடிக் எனர்ஜி மூவ்மெண்ட்காக தேவைப்படும். அதே மாதிரி கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஷியஸ் பார்ட்டிகல் வந்து வெரி ஹை. ஓகே ஓகே. இப்போ இந்த சாலிட்ல இருந்து லிக்விட்க்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், லிக்விட் வந்து கேஷியஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். இது எப்பெல்லாம் ஆகும்? ஸோ த மேட்டர் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் when it can happen. So temperature, நான் டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணும்போது சாலிட் டு லிக்விட் ஆர் லிக்விட் டு கேஸ் எப்படி மாறுமா? அண்ட் தென் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஏதாச்சும் நடக்குமா? அண்ட் தென் நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன், அப்ப வந்து ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா? when nothing is done. ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ஹீட் இன் சம் பிளேஸ். அதுதான் வந்து நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு மெஷர் வந்து பண்றோம். இப்போ நம்ம வீட்டுல வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுல்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ பவுல்ல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஸோ ஃப்ரீசர்ல தான் நமக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். தட் இஸ் -4°. இப்போ இதை நான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வைக்கிறப்போ there is a temperature difference. கரெக்டா? ஸோ அப்ப என்ன ஆகும்? ஐஸ் ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட். ஸோ த ப்ராசஸ், இப்போ மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்றல, இட்ஸ் அ வர்க். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் solid to liquid, this process is called as melting, otherwise fusion. ஓகே. ஸோ ஒரு சாலிட் வந்து ஒரு லிக்விடா மாறுறது தான் வந்து மெல்டிங், ஆர் அதர்வைஸ் நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எனக்கு ஃப்ரீசர்ல இருந்து கொண்டு வந்து வெளியே வைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சுதானே அது வந்து வில் ஸ்டார்ட் டு மெல்ட். த டெம்பரேச்சர் அட் விச் பாயிண்ட் த சாலிட் ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட், எந்த ஒரு டெம்பரேச்சர்ல வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுது, அது மெல்ட் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, அந்த டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்றோம். ஓகே. So when the solid is getting transformed into liquid, that process is called as melting or fusion. The temperature at which the melting takes place, அதுதான் வந்து melting point. So definition, the minimum temperature at which solid melts to become liquid at atmospheric pressure. இது வந்து constant இந்த இடத்துல. This is called as melting point. ஓகே. ஸோ நம்ம சாலிட் நம்ம பார்த்தாலே இப்போ ஐஸை எடுத்துக்கலாம். ஸோ ஐஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்டர். ஸோ இதுல என்ன இருக்கும்? பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். சின்ஸ் இட் இஸ் அ சாலிட், த பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு அண்ட் இட் இஸ் இன் சம் ஆர்டர். அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஹை. லாஸ்ட் இதுல பார்த்ததா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு பார்ட்டிகலுக்கும் இன்னொரு பார்ட்டிகலுக்கும் ஹையா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி எப்ப யூஸ் ஆகும்? கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து கைனடிக் எனர்ஜி தான். ஸோ நான் இந்த டெம்பரேச்சர்ல இருந்து 36°C கொண்டு வந்ததுடனே ஹீட் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் மேல இம்போஸ் ஆகும். ஸோ ஹீட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ வென் ஹீட் இஸ் இன்க்ரீசிங், கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஹீட்டா இருக்கு, இப்போ நம்ம see this boy. ஸோ அங்க வந்து நெருப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி வராங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், சம்மர் சீசன்ல ஒரு தார் ரோட்ல நம்ம செப்பல் இல்லாம நடந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சோ ரொம்ப ஹீட்டா இருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமா வந்து நடப்போம். அப்ப ஹீட் அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? செப்பல் போடாதப்ப we walk fastly, வீட்டுக்கு வந்துடுவோம். செப்பலாச்சு போயிட்டு வந்து போட்டுப்போம். அதே மாதிரிதான் இங்க கூட. சோ சாலிட்ல நமக்கு இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு மேல ஹீட் இம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் த மேட்டர். அப்ப கைனடிக் எனர்ஜி இங்க அதிகமாகும் போது இங்க ஸ்பேஸே இல்ல சுத்தமா. சாலிட்ல வந்து ரிஜிடா இருக்கிறதுனால அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இல்லாம போகுது. அப்ப அங்க ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறதுனால மூவ் ஆக முடியாம
வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஸோ when the particle is vibrating, இந்த ஹீட் நம்ம இது பண்றோம்ல, ஸோ ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால வந்து பைண்ட் ஆயிருப்பாங்க. நம்ம இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம உடைக்கணும் அப்படின்னா இதோட ஃபோர்ஸை விட அதிகமான ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது இதை பிரேக் பண்ணலாம். சோ இங்க இந்த ஹீட் இம்போஸ் ஆகுது இல்லையா, இந்த ஹீட் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். சோ பாண்ட் இதுக்கு இருக்கிற பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஃப்ரீயா வந்து வேற இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ பார்ட்டிகல் லீவ் தேர் பிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் மூவிங் மோர் ஃப்ரீலி. ஓகே, சோ இப்படிதான் வந்து நமக்கு சாலிட்ல இருந்து லிக்விடா வந்து கன்வெர்ட் ஆகுது. சோ மெல்டிங் பாயிண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மெல்டிங் பாயிண்ட இன்னொன்னு என்ன சொல்ல, இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் த strength of the force of attraction between its particle. So melting point and the temperature, melting point அப்படிங்கிறது which is nothing but minimum temperature at which solid is converted to liquid. So அந்த டைம்ல தான் நமக்கு பாண்ட் பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுனால இந்த எனர்ஜி வந்து அந்த பார்ட்டிகளோட பாண்டை உடைக்கிறதுக்கு இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்றாங்க. ஓகே, as we already said, process of melting அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபியூஷன். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் ஐஸ் கியூப் தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஐஸ் கியூபோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 273.15 கெல்வின். கெல்வின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a unit for temperature, SI unit. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்போ இதை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா, லைக் ஒரு பீக்கர் இருக்கு, நான் ஐஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், அது வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரீச் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன ஆகும், இது வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக்கரை எடுத்துட்டு போயிட்டு ஹீட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து வாட்டரும் இருக்கும். ஸோ நம்ம இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து இந்த ஹைஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ்க்கு மேல வந்து இம்போஸ் ஆகும். அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோமா என்னைக்காச்சு, இப்ப இந்த ஐஸை தொட்டு பார்த்துருக்கிறப்போ ஒரு சில்னஸ் இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம என்னதான் ஹீட் பண்ணாலுமே கூட அந்த எல்லா ஐஸும் மெல்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு தண்ணி வந்து சில்லுன்னு தான் இருக்கும். இதை நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோமா, பாத்திரத்தை தொட வேண்டாம், பட் யூ கேன் ட்ரை திஸ் ஆல்சோ. ஸோ ஒரு பவுல்ல வந்து ஐஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹீட் பண்ணுங்க. அது ஹீட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சர் தான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கும், டில் ஆல் த ஐஸ் காட் மெல்ட். எல்லாமே மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கிற ஹீட் எனர்ஜி எல்லாம் எங்க போகும், டிரான்ஸ்பர். இப்ப எனர்ஜி அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா நம்ம இங்க ஹீட்டை கொடுத்துட்டு இருக்கோம், பட் இது ஹீட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு சில்லுனே தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கூட அது வந்து சேம் டெம்பரேச்சர் தான் வந்து மெயின்டைன் ஆகும். அப்ப அந்த ஹீட் வந்து எங்க போகுது அப்படின்னா, சோ அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட்னு சொல்றோம், ஒளிஞ்சுக்குது போயிட்டு. ஓகே, சோ நம்ம வந்து மெல்டிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு, அது மெல்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்னதான் ஹீட் எனர்ஜி கொடுத்தாலும் அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போகும் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதை எடுத்துக்கும். சோ இந்த பார்ட்டிகல்ஸ் எதுக்காக எடுப்பாங்க, பார்ட்டிகல்ஸ் அதிகமா ஹீட் எடுக்கிறப்போ என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமாகிறப்ப வைப்ரேஷன் அதிகமாகும். வைப்ரேஷன் அதிகமாகிறப்ப பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஃப்ரீயா மூவ் ஆவாங்க. சோ நம்ம கொடுக்குற எனர்ஜி ஸ்டில் எவ்ரி திங் இஸ் மெல்ட். அது வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் சேமா தான் மெயின்டைன் ஆகும். நம்ம ஒரு அடிஷ்னலா ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தாலுமே அது வந்து பார்ட்டிகல்ஸ் தான் வந்து அதை எடுத்துக்க போகுது. ஓகே, சோ ஒரு ஐஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஓட எனர்ஜி is low than energy in particles at melting. Okay, so the amount of heat energy that is required to change 1 kg of a solid into liquid at atmospheric pressure at its melting point is known as latent heat of fusion. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த பாண்ட்ஸ் அகைன் பிரேக் பண்ணதான் யூஸ் ஆகுது. அது வந்து போயிட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல வந்து ஒளிஞ்சுக்குது, பட் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். நெக்ஸ்ட் இப்போ பாயிலிங்க்கு வரலாம். ஸோ வாட் இஸ் பாயிலிங், நான் இதே மாதிரி ஒரு பீக்கர்ல ஃபுல்லா வந்து தண்ணி எடுத்துட்டு அதை ஹீட் பண்றேன். ஸோ சாலிட், அதாவது ஐஸ்ல இருந்து நமக்கு லிக்விடா மாறிடுச்சு, வாட்டரா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வாட்டரை அகைன் நான் ஹீட் பண்றப்ப அது என்னவாகும்,
ஸோ வாட்டர் நான் அகைன் ஹீட் பண்ண அப்படின்னா இது வந்து வேப்பரா மாறும் அட் சம் பாயிண்ட். திஸ் ப்ராசஸ் ஆஃப் conversion of liquid to gas is called as boiling. Okay, same as melting point. The temperature at which the liquid starts to boil, starts to get converted into water vapor, and the point is the boiling point. Okay. Okay, so same example. நம்ம வந்து ஒரு பீக்கர்ல வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப ஹீட் பண்றப்ப என்ன ஆகும், இதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ 100°C ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டர் என்ன ஆகும், வேப்பரா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ 100°C அப்படிங்கிறது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். அட் 100°C the water gets converted into water vapor. அப்போ இந்த ஒரு 100°C வந்து நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் நம்ம ஃபர்தரா ஹீட் பண்ணும் போது இருக்கும். இங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சொன்ன மாதிரி இங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஹீட் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிகல்ஸ் கிட்ட போயிட்டு ஒளிஞ்சிக்கும், ஹிடன் ஆயிடும். ஸோ தட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி அது எதுக்காக யூஸ் ஆகும், அந்த பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். The temperature at which a liquid starts boiling at the atmospheric pressure is known as boiling point. Particles in steam have absorbed extra energy in the form of latent heat of vaporization. So, extra energy, அதுதான் வந்து latent heat of vaporization. நீங்க பார்க்கலல்ல? Sure. கூட ஓகே. ஸோ எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டேக் பேசிக் எக்ஸாம்பிள். நம்ம ஐஸ் வந்து எடுக்கிறோம். ஓகே, ஐஸ் நம்ம எங்க இருந்து எடுப்போம், நம்ம வீட்டுல ஃப்ரீசர்ல இருந்து எடுப்போம். ஸோ ஃப்ரீசரோட ஜென்ரலா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா பிலோ 0°C தான் இருக்கும். மோஸ்ட்லி -4°C இருக்கும். இன்னும் நம்ம லெபார்டரி யூசேஜ் அதெல்லாம் போனா -18°C வரைக்கும் கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஐஸ் வந்து நமக்கு 0°C கீழே தான் வந்து வாட்டர் வந்து ஐஸா இருக்கும். ஸோ அதை ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் பார்க்கும்போது டெம்பரேச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சொல்றோம்ல, the temperature of freezer is 0°C to 18°C, -18°C இல்ல 4°C, இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல. ஸோ இதுதான் வந்து மெஷர் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இது டிகிரி செல்சியஸ்லயும் சொல்லலாம், கெல்வின்லயும் சொல்லலாம். கெல்வின் தான் வந்து SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஐஸ் வந்து நமக்கு ஃப்ரீசர்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரோம். எங்க கொண்டு வரோம்னா ரூமுக்கு கொண்டு வரோம். ஸோ நான் ரூம் டெம்பரேச்சர்ல அந்த ஐஸை வந்து வச்சிருக்கேன்.
ரூம் டெம்பரேச்சர் பேஸ் மோஸ்ட்லி 36 டிகிரி செல்சியஸா இருக்குமா. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கும் போது என்ன ஆகும், நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வரும் கடையில இருந்து, அதை நான் வெளியவே வச்சுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், உருகிடும், மெல்ட் ஆயிடுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் நேமே அதுதான். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு லிக்விட், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெல்டிங். ஓகே, சோ இந்த மெல்டிங் எதனால நடக்குதுன்னா, ஒரு இந்த ஐஸ வந்து 0 டிகிரி செல்சியஸ் வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது பிலோ 0 டிகிரில இருந்து 36 டிகிரி செல்சியஸ்க்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு மெல்டிங் நடக்குது. அப்ப இந்த இடத்துல ஃபேக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டெம்பரேச்சர் தான் முக்கிய காரணம். ஓகே, சோ அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன இன்டர்னல் ப்ராசஸ் என்ன பண்ணுது, என்ன பண்றதுனால நமக்கு வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சாலிட்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சாலிட்ல இருக்கிற சாலிட் மேட்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிஜிட் கிட்ட கிட்ட இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், கைனடிக் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்டில் அங்க மூவ்மெண்டே இல்லை அப்படிங்கிறதுனால. அண்ட் தென் வாட் எல்ஸ் வி சா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெயில் காலத்துல இருக்கோம். ஸோ சம்மர் சீசன்ல ஒரு ரோட்ல வந்து நம்ம செப்பல் இல்லாம நடந்து போறோம். ஓகே, ஸோ ரோட்ல ஒரு பையன் வந்து நடந்து போறான். ஓகே, ஸ்லிப்பர் வந்து அவன் போடல. அப்ப இங்க போடும்போது இங்க ரொம்ப ஹீட்டா இருக்குமா, அப்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுறப்ப அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப ஃபாஸ்டா வந்து நடந்து போயிடும். கரெக்டா, மூடி கூட போயிடலாம் ஹீட் தாங்காம. அப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது நம்ம ஃபாஸ்டா நடக்கிறோம். அதே கான்செப்ட் இங்க கொண்டு வாங்க. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து வேகமா நடக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும். சோ அப்ப கைனடிக் எனர்ஜி அங்க அதிகமா இருக்குமா? This is the concept. So when the temperature increases, the kinetic energy of the particle also increases. So இங்க சாலிட்ல வந்து கேப்பே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப இது ஃப்ரீயா எங்கேயும் மூவ் ஆக முடியாது. கரெக்டா, கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும், இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் இட் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட், அப்படியே வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமாக கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேஷனும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் வித் கிரேட்டர் ஸ்பீட். ஸோ அது ரொம்ப வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், இப்ப நம்ம ஒரு நூல் வந்து ரெண்டு திங்ஸ் கூட, ஸோ இது கூட வந்து நான் ஒரு நூல் வந்து கட்டிடுறேங்க, ரெண்டு சாக் பீஸ் இது இருக்கு. ஸோ இதுல நம்ம நூல் வந்து கட்டிட்டு இது நல்லா அப்படியே ஷேக் பண்ணிட்டு வைப்ரேட் பண்ணிட்டு இப்படி இப்படி இழுத்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நூல் வந்து பிரேக் ஆயிடும். சேம் கான்செப்ட். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கிறதுனால பாண்ட், இந்த பார்ட்டிகலுக்கு இருக்கிற பாண்ட் பிரேக் ஆயிட்டு பார்ட்டிகல் leave their fixed position and move freely in the matter. So இந்த மாதிரி தான் வந்து பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்ப சாலிட் வந்து நமக்கு லிக்விடா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பிரேக் த பாண்ட். பாண்ட் பிரேக் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாதான் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சோ எனக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறணும்னா எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருந்தா எனக்கு சாலிட் டு லிக்விட் வந்து ஈஸியா வந்து மாறிடும். Got it? Okay, இப்ப டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து மெல்டிங்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஓகே, the temperature, the minimum temperature at which a solid starts to melt to become liquid at atmospheric pressure is called melting point. எந்த டெம்பரேச்சர்ல சாலிட் வந்து லிக்விடா மாற ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேரு தான் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, சோ மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டெம்பரேச்சர். கரெக்டா, சோ அந்த டெம்பரேச்சர் வரும்போது இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம், நம்மளோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இஸ் இண்டிகேஷன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அட்ராக்ஷன் பிட்வீன் இட்ஸ் பார்ட்டிகல். கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இந்த பாண்டை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் இது பிரேக். சோ அதுதான் இந்த டெஃபினிஷன்ல சொல்றேன். ஓகே, தி ப்ராசஸ் ஆஃப் மெல்டிங் இது வந்து நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தி அதர் நேம் ஃபார் மெல்டிங் இஸ் ஃபியூஷன். சோ எந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு மெல்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், மெல்டிங் பாயிண்ட்னா அதுதானே, எந்த டெம்பரேச்சர்ல சாலிட் டு லிக்விடா மாறுதோ அதுதான் வந்து மெல்டிங் பாயிண்ட். சோ இது எந்த டெம்பரேச்சர்ல வந்து மாறும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, கெல்வின்ல சொல்லணும் அப்படின்னா 273.15. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா
லிக்விட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து சாலிட் வந்து அந்த ஐஸ் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டு எனக்கு லிக்விட் ஃபார்ம்ல வந்து நான் இப்ப வச்சிருக்கேன். ஸோ இந்த லிக்விட் ஃபர்தரா திரும்ப நம்ம ரொம்ப ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஹீட்டை நம்ம இம்போஸ் பண்ணறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கேஷியஸ் ஃபார்முக்கு மாறிடும், which is nothing but water vapor. Correct? So here liquid is converted to gas. This process is called as boiling or vaporization. Okay, so அதே மாதிரி அங்க மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இங்க பாயிலிங் பாயிண்ட் சொல்றோம். The temperature at which the liquid starts to get converted, the liquid get converted into gaseous state. அதுக்கு பேர் தான் boiling point. Okay, so the temperature at which a liquid starts boiling at atmospheric pressure is known as boiling point. Okay, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். லேட்டன்ட் ஹீட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. லேட்டன்ட் அப்படின்னா மறைஞ்சுக்கிறது அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் அகைன் அந்த பீக்கர் எடுத்துருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம ஐஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ ஐஸ் எல்லாம் எடுக்கும் போது அதை நம்ம டச் பண்றப்ப நம்ம ஒரு டெம்பரேச்சர் வந்து ஃபீல் பண்ணிருப்போம், ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கும். கரெக்டா? ஓகே, சோ அந்த சில்னஸ்ல இருக்க அந்த ஐஸ நான் அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அட் 0°C நான் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததோட அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். 0°ல இருந்தே அது வந்து மெல்ட் ஆகும். பிலோ 0 தான் அது ஐஸா இருக்க போகுது. அபவ் 0 வந்து அது என்ன ஆகும், லிக்விடா தான் மாறப்போகுது. கரெக்டா? சோ அது லிக்விடா மாறிட்டு இருக்கும் போது நான் அகைன் வந்து இந்த தண்ணியை தொட்டு பாக்குறேன், சில்லுன்னு தான் இருக்கும். நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பீக்கரை நான் வந்து ஹீட் பண்றேன். சோ இதுல ஐஸ் இருக்கு, அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட் சம் ஒரு 4°C வச்சுக்கலாம். சோ அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்ப தொட்டு பார்த்தாலும் எனக்கு சேம் ஹீட் தான் இருக்கு. அதனால நான் வந்து ஹீட்டை வந்து இம்போஸ் பண்றேன். சோ அப்ப நான் அதை ஹீட் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட எனக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து அந்த வாட்டர்ல தெரியுது. பட் ஸ்டில் நான் வாட்டர் டச் பண்ணும்போது எனக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. ஏன் அது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லேட்டன்ட் ஹீட். ஓகே, சோ நம்ம என்னதான் ஹீட் பண்ணாலுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நமக்கு ஐஸ் வந்து பிரேக் ஆகணும், லிக்விடா மாறணும்னா அதுக்கு என்ன தேவை? பாண்ட் பிரேக் ஆகணும். பாண்ட் பிரேக் ஆகணும்னா நமக்கு ஹீட் தேவை. சோ இந்த ஹீட் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேட்டர்ல இருக்கிற சாலிட் சப் மேட்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் அதை கன்சியூம் பண்ணும். அது கன்சியூம் பண்ணி அது என்ன போகுது, பாண்டை உடைக்க போகுது. அதுக்காக தான் அந்த ஹீட் எல்லாமே வந்து டிரான்ஸ்பர் ஆயிருந்திருக்கும். ஓகே, சோ தட் இஸ் கால்ட் அஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அப்போ ஒரு ஐஸ் வந்து ஒரு சாலிட் வந்து ஒரு லிக்விடா மாறணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா, the amount of heat energy that is required to change 1 kg of solid into liquid at atmospheric pressure at its melting point is known as latent heat of fusion. என்னோட மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு, அதாவது above 0°C வந்துருச்சு. அண்ட் தென் அந்த டைம்ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவை அந்த சாலிட் டோட்டலா லிக்விடா மாறுறதுக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். சிமிலர்லி பாயிலிங்க்கு வரும். அதே மாதிரி நம்ம ஒரு பீக்கர்ல வந்து வாட்டர் வந்து இருக்கு. சோ அதை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், அது வேப்பர்ஸா வந்து கன்வெர்ட் ஆகும். எப்ப கன்வெர்ட் ஆகும்? 100°C கன்வெர்ட் ஆகும். So the melting point for water is 100°C. So 100°C வரும்போது என்ன ஆகும், இந்த வாட்டர் எல்லாமே வேப்பரா வந்து மாறிட்டு போயிடும். அப்ப நான் 100°C ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் இன்னும் ஹீட் பண்ணிட்டே இருக்கேன்னா இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 100°C தான் இருக்குமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப அந்த டெம்பரேச்சர் அந்த ஹீட் எல்லாம் எங்க போகும், லிக்விட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கிட்ட போயிட்டு ஹைட் ஆயிடும், ஒளிஞ்சுக்கும். அது எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபர்தர் பார்ட்டிகல்ஸ் அகைன் இன்னும் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரேக் பண்ணி இன்னும் ஃப்ரீயா மூவ் ஆனாதான் வந்து நமக்கு கேஷியஸ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். Okay, particles in steam have absorbed extra energy in the form of latent heat of vaporization. Okay, so ஒரு பார்ட்டிகல் வந்து சாலிட்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அதுகிட்ட இருக்கிற எனர்ஜி விட அந்த சைஸ் வந்து மெல்டிங் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த டைம்ல அதோட எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். சேம் கேஸ் ஹியர்.
ஒரு லிக்விட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு இருக்க எனர்ஜி விட அது பாயில் ஆயிட்டு இருக்கும் போது இருக்கிறதுக்கான எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஹீட் அதிகமா நம்ம கொடுக்கறதுனால கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லேட்டன்ட் ஹீட். ஓகே, இப்ப நம்ம இந்த யூனிட்ஸ் பார்த்தோம்ல, டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல்ஸ் நம்ம செல்சியஸ்லயும் பண்ணலாம், கெல்வின்லயும் பண்ணலாம். ஓகே, நம்ம மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் என்ன சொன்னோம், 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின்ல சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன சொன்னோம், 273.15 கெல்வின்னு சொன்னோம். ஸோ 273.15 யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம 273 கெல்வின் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க 273 சொல்லிட்டு. அப்போ ஒரு கெல்வின், ஒரு டிகிரி செல்சியஸ்ல எனக்கு வந்து யூனிட் வரணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற வேல்யூல இருந்து 273 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டிகிரி செல்சியஸ்ல வந்துடும். அண்ட் தென் இதுதான் வந்து 2 ஃபார்முலாஸ். ஓகே, எனக்கு இந்த வந்து டெம்பரேச்சர் எனக்கு கெல்வின்ல வேணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கூட நம்ம 273 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு கெல்வின் மைனஸ் 273. எனக்கு கெல்வின்ல வேணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கிறதுல இருந்து 273 பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து 0வா, அப்ப எனக்கு அது கெல்வின்ல வேணும். ஸோ 0 பிளஸ் 273 இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். தென் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லணும். இப்போ எனக்கு இது கெல்வினா மாத்தணும். ஸோ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம 273 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா என்ன வரும், 373 கெல்வின். திஸ் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், இது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் இட் இஸ் கால்ட் அஸ் மெல்டிங், ஃப்ரம் லிக்விட் டு கேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் எவாபரேஷன். அதுதான் நம்ம ஃபர்தரா பார்க்குறோம். இட் இஸ் நம்ம இப்ப பார்த்தது வந்து வேப்பரைசேஷன், அப்படி இல்லைன்னா பாயிலிங்னு சொல்றோம். கரெக்டா? ஓகே, ஸோ சாலிட நம்ம ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகும். ஸோ மெல்டிங் மூலியமா நமக்கு லிக்விடா மாறப்போகுது. அண்ட் தென் லிக்விட நான் வேப்பரைசேஷன் ஆர் பாயில் பண்ணும்போது நமக்கு கேஸா மாறுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஹீட் பண்ணணும். கரெக்டா? ஹீட் பண்ணாதான் நமக்கு இதுல இருந்து இதுக்கும் வந்து மாறும். இப்ப ரிவர்ஸ் பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் வந்து நமக்கு லிக்விடா மாறணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், கூல் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இங்க ஹீட் பண்ணணும், இங்க கூல் பண்ணணும். அதே மாதிரி லிக்விட் சாலிடா மாறணும்னா என்ன பண்றோம், தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வைக்கிறோம். ஸோ ஃப்ரீசர்ல என்ன ஆகுது, கூல் ஆகுது. 36 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நமக்கு பிலோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு வருது நம்மளோட டெம்பரேச்சர். அப்பதான் அது வந்து ஐஸ் ஆகும், சாலிடா வந்து மாறப்போம். ஸோ இந்த the process of transformation of gas into liquid, this process is called as condensation. Okay, and then liquid solid மாறுது solidification. Okay, okay. And then இப்போ வந்து நம்ம ஒரு கற்பூரம் பார்த்திருக்கீங்களா? சோ கற்பூரம் என்ன ஆகும் அப்படின்னா, கற்பூரம் ரச கற்பூரம், நாப்தலின் பால்ஸ் நம்மளோட துணியில வைப்பாங்கல்ல, அதுதான் வந்து ரச கற்பூரம்னு சொல்லுவோம், நாப்தலின் பால்ஸ். அண்ட் தென் பூஜை அறையில யூஸ் பண்ற கற்பூரம், அது வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வந்து மூடி வைப்பாங்க கற்பூரத்தை. எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க, நீங்க ஒரு டைம் வந்து ஒரு சின்ன பிளேட்ல வந்து ஒரு 2 or 3 கற்பூரம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் மீன்ஸ் ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து சுத்தமா இருக்காது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாலிட் வந்து டைரக்டா வேப்பரா மாறி போயிட்டு இருக்கும். ஓகே, தட் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். இங்க வந்து லிக்விடே வராது, சாலிட் டைரக்டா வந்து கேஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் தென் ரிவர்ஸ், கேஸ் வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகாம டைரக்டா சாலிட் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு டெபாசிஷன். ஓகே, will repeat once again. So the process of conversion of solid to liquid is melting. The process of conversion of liquid to gas is vaporization or evaporation. The process of conversion of gas to liquid is condensation. Liquid to solid, solidification. Okay, and the conversion of solid into gas without
reaching the liquid state is called as sublimation. The reverse, the gas is directly converted into solid. That process is called as deposition. Okay, so effect of change of temperature வந்து complete பண்ண. Now we'll see effect of change of pressure. Okay, okay. இப்போ வந்து நம்ம gaseous stateல இருந்து அப்படியே பார்த்தோம். ஸோ ஒரு gaseous matterல இருக்கிற particles என்ன இருக்கும், இட்ஸ் ஃப்ரீலி வேண்டரிங்கா இருக்கும். கரெக்டா, அதுல நிறைய கேப் இருக்கும், கைனடிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நார்மலா நம்ம சொன்ன மாதிரி gaseous particles எப்பயுமே வந்து அந்த டுவர்ட்ஸ் த வால்க்கு வந்து ஹிட் பண்றதுனாலதான் அங்க வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப இவங்க இந்த சிலிண்டர்ல வந்து சம் பார்ட்டிகல் சம் கேஸ் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்காங்க மேட்டர், அண்ட் அந்த பிஸ்டன் வச்சு அவங்க வந்து ஃபர்தரா வந்து அதை கம்ப்ரெஸ் பண்றாங்க. இட்ஸ் ஹைலி கம்ப்ரெசபிள். ஸோ நல்லா கம்ப்ரெஸ் பண்றாங்க. இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகும், ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது பாருங்க. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்னுத்துக்கு ஒண்ணு கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்மாலிகுலர் ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும், தட் இஸ் ஒன் பார்ட்டிகல் டு அனதர் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர்ல சாலிட்ஸ் லிக்விடா மாறலாம், லிக்விட்ஸ் கேஸா மாறலாம். ஹை ப்ரெஷர்ல, ஐம் சாரி, ரிவர்ஸ், கேஸ் லிக்விடா மாறலாம், லிக்விட் சாலிடா மாறலாம். டெம்பரேச்சர்ல என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இந்த டைரக்ஷன்ல. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப சாலிட் டு லிக்விட் ஆகும், லிக்விட் டு கேஸ் ஆகும். திஸ் இஸ் ஃபார் டெம்பரேச்சர். அதே நம்ம ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், கேஸ் டு லிக்விட், கேஸ் டு சாலிட். கிரேட் எக்ஸாம்பிள் இஸ் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பாங்கன்னா ஹை ப்ரெஷர்ல வந்து ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. The other name for solid CO2 is called as dry ice. ஓகேவா, ஏன் இந்த ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் டிராப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், சாலிட் டைரக்டா வந்து கேஷியஸ் ஸ்டேட்க்கு வந்து மாறிடும். Okay, solid CO2 gets converted directly into gaseous state on decrease of pressure to 1 atmosphere without coming into liquid state. Liquid state க்கு வராமையே அது டைரக்டாவே வந்து gaseous state க்கு மாறிடும். That is why this is named as dry ice. Okay, so புரிஞ்சது இல்லையா? ஸோ டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுது, ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வருது. அண்ட் ஹியர் வி ஷுட் ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஹியர். ஓகே ஓகே, ஸோ லிக்விட் டு கேஸா மாறுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எவாப்பரைசேஷன், அப்படி இல்லைன்னா பாயிலிங் பண்றது மூலியமா எனக்கு லிக்விட் வந்து கேஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த பாயிலிங் எப்ப நடக்கும், பாயிலிங் பாயிண்ட் வந்தப்பதான் எனக்கு வந்து வேப்பரைசேஷன் வந்து நடக்கும். கரெக்டா? ஸோ பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட லிக்விட் வந்து கேஸா வந்து மாறும். இப்ப எனக்கு பாயிலிங் பாயிண்டே வந்து ரீச் ஆகல, அதாவது ஸ்டில் ஐ எம் இன் பிலோ பாயிலிங் பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்பவே வந்து எனக்கு லிக்விட் டு கேஸா வந்து மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் எவாப்பரைசேஷன். இது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடியது. ஓகே, phenomenon of change of liquid into vapors at any temperature below its boiling point. So boiling point எனக்கு ரீச் ஆகல, இருந்தாலும் எனக்கு liquid get started to get converted into gaseous state. That is called as evaporization. Okay, இப்ப நார்மலா வந்து வீட்டுல ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வந்து திறந்தே வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம், ஆர் கிச்சன்ல வந்து நம்ம இந்த மாதிரி யூட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிருப்போம். ஸோ இதுல இருந்து அந்த வாட்டர் வந்து இருக்கும். கரெக்டா? அந்த வாட்டர்லாம் எங்க போகும், அண்ட் தென் துணி வந்து நம்ம காய போடுவோம். கரெக்டா? ஸோ துணி வந்து ஈரமா எடுத்துட்டு போயிட்டு காய போடுவோம். ஈவினிங் போயிட்டு எடுத்துட்டு வரப்ப அது வந்து நம்ம ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு இருப்போம். ஸோ இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து எவாப்பரைசேஷன் தான். இப்போ கண்டிப்பா கிச்சன்ல 100 டிகிரி செல்சியஸ் நமக்கு வரவே வராது. கரெக்டா? 100 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு பாயிலிங் பாயிண்ட். ஆனா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து 36 டிகிரி செல்சியஸ். அப்ப இந்த டைம்லயே அந்த வாட்டர் எல்லாமே வந்து வேப்பர் ஆகுதே. அண்ட் இங்க வாங்க, ஸோ சன் வந்து 36 டிகிரி செல்சியஸ் மோஸ்ட்லி ஸ்டில் போச்சுன்னா கூட ஒரு 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் வருமே தவிர எனக்கு 100 டிகிரி செல்சியஸ் வந்து சன் கிட்ட இருந்து கூட எனக்கு அவுட் கிரவுண்ட்ல வந்து நமக்கு வரப்போறது இல்லை. ஆனாலும் இந்த க்ளோத்ஸ்ல இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து ட்ரை ஆயிருக்கு என்ன இருக்கு, இந்த வாட்டர் எல்லாமே கெட் கன்வெர்டட் இன்டு கேஷியஸ் ஃபார்ம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எவாப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த எவாப்பரேஷன் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஓப்பன் பவுல் வச்சுட்டு இதுல வந்து தண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
சோ இதுல இருக்க நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு சாலிட்ஸ். சோ இதுக்குள்ளேயே வந்து கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்குமா. டாப் லெவல்ல கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமா இருக்குமா. சோ சம் பார்ட்டிகல்ஸ் இன் டாப் லேயர் பொசஸ் ஹை கைனடிக் எனர்ஜி. அப்ப ஹை கைனடிக் எனர்ஜி இருந்தா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகும், எவாபரேட் ஆயிட்டு போயிடும். கரெக்டா? ஓகே. சோ இந்த எவாபரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் அப்படி அதெல்லாம் இங்க பார்க்க போறோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாபரேஷன். ஓகே. இப்போ துணி வந்து நம்ம வந்து கசக்கி கூட வைக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்றதுனால என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவாபரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவே வந்து ஒரு சர்ஃபேஸ் பினாமினன் தானே. சர்ஃபேஸ்ல தான் இது நடக்கும். கரெக்டா? சோ இந்த தண்ணி கூட பார்த்தோம், சர்ஃபேஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு தான் வந்து அதிகமான கைனடிக் எனர்ஜி நடக்கும். அப்ப எவாபரேஷன் எங்க நடக்குது, சர்ஃபேஸ்ல தான் நடக்குது. அப்ப எவாபரேஷன்ங்கிறது சர்ஃபேஸ் பெனாமினா. சோ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ, ரேட் ஆஃப் எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம துணியை விரிச்சு போடுறோம். விரிச்சு போடுறப்ப சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். சோ சர்ஃபேஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். அதே நான் இப்படி மடிச்சு மடிச்சு போட்டேன் அப்படின்னா சர்ஃபேஸ் மேல இருக்கிற லேயர்ல இருந்து மட்டும்தான் வந்து தண்ணி சீக்கிரம் வெளியே போகும். கீழே இருக்கிறதுல அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியே போகாது. சோ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்சோ இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் எவாபரேஷன். ஓகே. செகண்ட், இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு வெயில் காலத்துல நம்ம துணி எடுத்துட்டு போயிட்டு காய போட்டோம்னா ஒரு 1 or 2 ஹார்ஸ்லயே வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடும். சோ அங்க என்ன, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், சோ டெம்பரேச்சர் அந்த பார்ட்டிகல்ஸ் மேல இம்போஸ் ஆகும்போது பார்ட்டிகல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி அதிகமா கிடைச்சு சீக்கிரம் லிக்விட் டு கேஷியஸ் வந்து மாறிடும். சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப நமக்கு ரேட் ஆஃப் எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட், டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோமா. சோ நமக்கு வந்து ஒரு ஒரு சரௌண்டிங்ஸ்ல வந்து ஹியூமிடிட்டி வந்து அதிகமா இருக்கு. இப்ப ஹேர் வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்து அது கேரி பண்ண முடியும், அதுக்கு மேல அதால கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி அதுதான் வந்து பிரின்சிபல். கரெக்டா? சோ இந்த ஒரு ஒரு பேக்ல வந்து என்னால வந்து 3 புக்ஸ் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் பேக். அதே மாதிரி ஒரு சரௌண்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஈரப்பதம் தான் வந்து அந்த சரௌண்டிங் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன்டா இருக்கும். அப்போ அந்த ஈரப்பதம் எப்போ குறையுதோ, சோ ஹியூமிடிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்க வந்து இட் நீட்ஸ் கூலிங். நம்ம பாடியும் அப்படிதானே, நம்ம உடம்பு வந்து வெளியே ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி கூல் பண்ணிக்கிறதுக்கான மெக்கானிசம் வந்து இது பண்ணும். அதுவே வந்து வெளியே ரொம்ப கூலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி தன்னை ஹீட் அப் வந்து பண்ணிக்கும். அதே மாதிரிதான் சரௌண்டிங் கூட. சோ சரௌண்டிங்ல இருக்கிற ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எவாபரேஷன் வந்து அதிகமா நடக்கும். இது ஏன் எவாபரேஷன் அதிகமா நடக்கும்னா எவாபரேஷன் கிவ்ஸ் கூலிங். எவாபரேஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த துணியில இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சரௌண்டிங்க்கு வரப்போகுது. அப்ப அந்த தண்ணி எல்லாமே எங்க வருது, சரௌண்டிங்ஸ்க்கு வருது. அதனால ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சோ சரௌண்டிங்ல இருக்கிற ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் விண்ட் ஸ்பீட். இப்போ வந்து காத்து அடிச்சிட்டு இருக்கு, ஹியூமிடிட்டி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இது ஒரு வின்டர் சீசன். ஆனா வந்து எனக்கு பயங்கரமா காத்து அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு லொகேஷன்ல இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் இன்னொரு லொகேஷனுக்கு வந்து விண்ட் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்ப இந்த இடத்துல வந்து கம்மியா தானே இருக்கும், ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்ப விண்ட் ஓட ஸ்பீட் அதிகமாச்சுன்னா எவாபரேஷன் அதிகமாகும். தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாபரேஷன். சோ எவாபரேஷன் இந்த பிளேஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்ல, டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி வந்து நமக்கு ஈரப்பதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா எவாபரேஷனோட ரேட் வந்து அதிகமாகும். சோ தட் சரௌண்டிங் வந்து கூல் ஆகும். ஏன் கூல் ஆகுது, எப்படி கூல் ஆகுது அதை இங்க பார்க்கலாம். சோ ஹவு டஸ் எவாபரேஷன் காசஸ் கூலிங். சோ நம்ம ஒரு ஓப்பன் வெசல்ல நம்ம வாட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் என்ன ஆகும், எவாபரேட் ஆயிட்டு வந்து போயிட்டு இருக்கும். சோ அது ஏன் எவாபரேட் ஆகுது, எப்படி ஆகுது அப்படின்னா, சோ வெளியே வந்து நமக்கு சரௌண்டிங்ல வந்து ஹீட் இருக்கும். கரெக்டா? சோ அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும்போது அண்ட் தென் உள்ள வந்து எனக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அட் த சர்ஃபேஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது அப்ப என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிகலுக்கு இங்க கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு, அதனால பிரேக் ஆயிட்டு இந்த வாட்டர் இது எல்லாமே வந்து வேப்பரா வந்து சரௌண்டிங்க்கு வந்துடும். இப்ப இதனால இதுக்கு கொஞ்சம் எனர்ஜி லாஸ் தானே. சோ ஒரு பார்ட்டிகல் வந்து வாட்டர் வேப்பரா வந்து அதிகமாயிட்டு, அதாவது வாட்டர் வேப்பரா மாறணும் அப்படின்னா அங்க கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும்.
ஸோ வாட்டர் வேப்பரா மாறி அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டருக்கு வந்து எனர்ஜி லாஸ் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும், சரௌண்டிங்ல இருந்து ஹீட்டை வந்து இது எடுத்துக்கும் ஆஃப்டர் வேப்பரைசேஷன். ஓகே, the absorption, you can see here the particles of liquid absorb energy from the surrounding to regain the energy lost during the evaporation நடந்ததுனால அதுக்கு எனர்ஜி லாஸ் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருந்து அது கொஞ்சம் ஹீட் எடுத்துக்கும். அண்ட் தென் இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸும் இருக்கிறதுனால சரௌண்டிங் வந்து நமக்கு ரொம்ப கூலா வந்து மெயின்டைன். அண்ட் தென் நெயில் பாலிஷ் ரிமூவர் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. தட் இஸ் நத்திங் பட் இஸ் மேட் அப் ஆஃப் அசிட்டான். ஸோ அதை நம்ம ஒரு கையில எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், லைக் எவாப்ரேட் ஆயிட்டு போனது நம்ம கை வந்து சில்லுன்னு வந்து ஃபீல் ஆகும். ஓகே, அண்ட் தென் வாட்டர் இப்போ வந்து ஒரு சம்மர் சீசன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஈவினிங் டைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து மாடியில வந்து ஊத்துவாங்க. ஏன்னா டைரக்ட் சன்லைட் பட்டு அங்க லேட்டன் ஹீட் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாடி வந்து ரொம்ப சூடா இருந்திருக்கும், பட் அந்த மாடியில இருக்க கூட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே வந்து நிறைய எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அங்க வாட்டர் நம்ம ஊத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து வாட்டர் மேல ஆக்ட் ஆயிட்டு வாட்டர் வேப்பரா வந்து இதுவாகும். சோ அந்த இடத்துல நமக்கு ஒரு கூல் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் வாட்டர் அந்த ரூஃப் ஓபன் இந்த ஈவினிங் டியூரிங் த சம்மர் வந்து ஊத்துறாங்க. அண்ட் தென் காட்டன் கிளாத்ஸ் இன் சம்மர் தான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன் காட்டன் கிளாத்ஸ் ப்ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ சம்மர்ல வந்து சரௌண்டிங் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டா இருக்கும். அண்ட் நம்ம பாடி வந்து நம்ம வந்து கூலா வச்சுக்கணும். அப்ப நமக்கு வந்து ஸ்வெட் வந்து வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்வெட்டை வந்து காட்டன் கிளாத்ஸா இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு எவாப்ரேஷனை வந்து ஈஸியா பண்ண விடும். கரெக்டா? ஸோ நம்ம பாடியில வந்து ஸ்வெட் வந்து வருது அப்படின்னா அண்ட் வி ஹாவ் அ கிளாத், எவாப்ரேஷன் எங்க நடக்கும், சர்ஃபேஸ்ல இருந்து தான் நடக்கும். அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாத்ல இருந்து தான் நடக்க போகுது. அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாத்ல கொஞ்சமாச்சும் ஹியூமிடிட்டி இருக்கணும்ல, கொஞ்சமாச்சும் தண்ணி இருந்தா தானே அங்க எவாப்ரேஷன் வந்து நடக்கும். அதுக்காக தான் நம்ம காட்டன் கிளாத்ஸ் வந்து சம்மர்ல ப்ரிஃபர் பண்றோம். ஸோ வாட்டர் ஸ்வெட் வந்து காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம், அங்க எவாப்ரேஷன் வந்து ஃப்ரம் சர்ஃபேஸ் வந்து ஈஸியா நடந்துட்டு பாடி வந்து கூல் ஆகும். ஓகே, இதை நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? லைக் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா ஒரு கோல்டு வாட்டரை நம்ம வந்து ஒரு ஸ்டீல் கிளாஸ்லயோ இல்ல இந்த மாதிரி கிளாஸ்லயோ நம்ம ஊத்தும் போது இந்த சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். கரெக்டா? சோ அதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா, சோ நம்மளோட சரௌண்டிங் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். அண்ட் சரௌண்டிங்ல கண்டிப்பா வந்து ஹியூமிடிட்டி வந்து இருக்கும். ஹியூமிடிட்டிங்கிறது சம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் இன் கேஷியஸ் ஃபார்ம். இப்போ இதை வந்து ரொம்ப கோல்டா இருக்கும்போது இந்த டைரக்ட் கான்டாக்ட் வரும். சோ நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அது வந்து இந்த கோல்ட் சர்ஃபேஸ் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல வருது. சோ இங்க டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதா, சோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் எனக்கு அதிகமாகுது. அண்ட் நார்மலாவே நமக்கு ஹேர்ல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர்ல வந்து இங்க முட்டும் போது டெம்பரேச்சரும் இங்க கம்மியா இருக்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஹியூமிடிட்டி வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, கண்டென்ஸ் ஆயிட்டு லிக்விடா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஃப்ரம் கேஸ் டு லிக்விட். அதனாலதான் நமக்கு இந்த தண்ணி சில்லா ஏதாச்சும் நம்ம ஊத்தி வச்சோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல வந்து டிராப்லெட்ஸ் வரும். ஓகே, ஸோ மேட்டர் இன் ஆர் சரௌண்டிங்ஸ் அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மேட்டர் பத்தி எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து ஒரு டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போதோ இல்ல ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணும்போதோ மேட்டரோட ஸ்டேட்ஸ் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எதுவுமே இல்லாம நேச்சுரலாவே வந்து ஸ்டேட் வந்து மாறுமா, அதுல எவாப்ரேஷன் பார்த்தோம். அண்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த எவாப்ரேஷன் அந்த டாபிக்கையும் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட எக்ஸசைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.